இதை செய்தால் நான் அதை செய்வேன் என்கிறது வியாபாரம். දෙවියන් වහන්සේ මට මේක කළොත් මම මේක කරනවායි කියලා කියන්නේ தேவன் ව්‍යාපාරයක්. எனக்கு என்ன செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவருக்கு ஊழியம் செய்வேன் அவருக்காக வாழ்வேன் என்கிறதான் விசுவாசம். මට මොන දේ සිද්ධ වුණත් මගේ ජීවිතේ මොන දේ වුණත් මම ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙනවා උන්වහන්සේට සේවය කරනවා කියන එක තමයි සැබෑ වූ ඇදහිල්ල. சூழ்நிலை ஏற்பட்டாலும் நான் தேவனுக்காக வாழுவேன் என்கிறதான் விசுவாசம். වාතාවරණය කෙසේ වෙතත් මම දෙවියන් වහන්සේ වෙනුවෙන්ම ජීවත් වෙනවා කියන එක තමයි සැබෑ වූ ඇදහිල්ල. எங்கட வாழ்க்கையிலும் பலதரப்பட்ட அங்கே அக்கினியின் அங்கே சூழலுக்குள்ளே நாங்களும் கடந்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறோம். ඒ නිසා අපේ ජීවිතය තුලත් බොහෝ අවස්ථාවන් වලදී බොහෝ ගින්නක් වැනි වූ කාරණා තුල අප ගමන් කරනවා. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அங்கே அக்கினியான சூழ்நிலைகள் காணப்படலாம். බොහෝ අයගේ ජීවිතවල ඒ ගින්නක් වැනි වූ වාතාවරණයන් තියෙන්න පුළුවන්. நோயாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், ஊழியங்களிலே போராட்டங்களாக இருக்கலாம், பலதரப்பட்ட போராட்டங்கள் சோதனைகள் அக்கினிகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். රෝගයන් වෙන්න පුළුවන්, ප්‍රශ්න වෙන්න පුළුවන්, පවුලේ තියෙන ප්‍රශ්න, ආර්ථික ප්‍රශ්න, ඒ ආකාරයෙන් බොහෝ ගින්නක් වැනි වූ දේවල් වලට අපි මුහුණ දෙනවා වෙන්න පුළුවන්. ஆனால் தேவன் சொல்லவில்லை ஒரு நாளும் அக்கினியை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன், இல்லை என்று சொன்னால் பிரச்சனையை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்றதில்லை. නමුත් ස්වාමීන් වහන්සේ කවදාවත් අපිට කියලා නැහැ ඒ ගින්න මම ඔබෙන් අරන් දානවා. ඒ කියන්නේ ප්‍රශ්නේ නුඹෙන් මං අයින් කරනවා කියන්නේ නැහැ. ஆனால் ஆண்டவர் அங்கே வாக்குரைத்திருக்கிறார், அங்கே அதிகமாக இடங்களிலே அக்கினியின் நடுவில் நான் உன்னுடனே இருப்பேன் என்கிறதை. නමුත් ස්වාමීන් වහන්සේ පොරොන්දු වෙලා තිබෙනවා බොහෝ ස්ථානවල ඒ ගින්න මැද්දේ මම නුඹ සමග සිටිමි කියා. ஆமென். தேவன் எங்கள் நடுவிலே காணப்படுகிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප මැද්දේ පෙනී සිටිනා වූ තනන් වහන්සේ. ஹalleluya. හalleluya.